ஷலோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி ஒரு அற்புதமான நபருக்கு இன்னொரு அற்புதமான நபரின் மூலமாய் ஆண்டவரின் வார்த்தை வெளிப்பட்டது. காட் இஸ் மை ரிவார்ட், தேவன்தான் என்னுடைய வெகுமதி என்று அற்புதமாக பெயர் வைத்து அழைக்கப்பட்டவர் தான் சகரியா. அவர் யாருக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவதற்காக அழைக்கப்பட்டார்? சிறையிருப்பிலிருந்து திரும்பின யூதர்கள், செருபாபேலுடைய தலைமையில் திரும்பின யூதர்கள் தேவாலயம் கட்டுவதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள். அஸ்திபாரம் போடப்பட்டு விட்டது. பிரச்சனை எதிரிகளிடத்திலிருந்து வந்து தேவாலய கட்டுமான பணி நிறுத்தப்பட்டது. இவருடைய பெயர் என்ன? பாபிலோனுடைய வித்து, அதுதான் செருபாபேல். இப்பொழுது நிறுத்தப்பட்ட தேவனுடைய ஆலயத்தின் நிமித்தமாக மக்கள் சோர்வடைந்து விடக்கூடாது என்பதற்காக சகரியாவின் மூலமாக சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தை, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே நாம் எதையாவது செய்கிறோம் என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்தால் இன்றைக்கு அந்த எண்ணத்தை நாம் விட்டுவிட வேண்டும். இட் இஸ் நாட் பை மைட், மை மைட், என்னுடைய பலத்தினாலும் அல்ல, என்னுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவிதான் இதை செய்யும். கர்த்தருடைய பெலன், தி ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட், அதுதான் நம்முடைய பெலன். அவர்தான் நம்முடைய பெலன். அவர்தான் எல்லாவற்றையும் செய்வார் என்பதை நாம் புரிந்திருக்க வேண்டும். நமக்கு தேவை என்ன என்று சொன்னால், கர்த்தர் நம்மை பார்க்கிறார். கர்த்தர் நம்மை பார்க்கும் பொழுது நம் மூலமாக சில விஷயங்களை ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னால், கர்த்தர் நம்மை பார்க்கிற பார்வை எப்படி இருக்கிறது, நம்மளை எதை பார்க்கிறார், எதை பார்க்க விரும்புகிறார் என்று சொல்லும் பொழுது சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகள் ஆகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி வருகிறது. இப்பொழுது தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு வாஞ்சையோடும் தாகத்தோடும் அர்ப்பணிப்போடும் மிகுந்த விருப்பத்தோடும் எல்லையில்லா மகிழ்ச்சியோடும் மிகுந்த எதிர்பார்ப்போடும் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த யூதர்களுடைய தலைவன் செருபாபேல், இவனை கர்த்தர் பார்க்கிறார். பார்க்கும் பொழுது செருபாபேலினுடைய கையில் இருக்கிற தூக்கு நூலை கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கிறது. செருபாபேல் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக வந்த நபரினுடைய வாழ்க்கையை ஆண்டவர் பார்க்கிறார். தூக்கு நூல் என்று சொல்லும் பொழுது ஒரு கட்டடம் கட்டுகிறவனுடைய கையில் இருக்கிற ஒரு அதாவது மிகவும் தேவையான ஒரு பொருள். அது இருந்தால்தான் கட்டடம் நேராக இருக்கிறதா இல்லையா என்பதை அவனால் தீர்மானிக்க முடியும். அதுதான் சொல்லுகிறது, அதுதான் அவனுக்கு காட்டுகிறது. அதான் ஒரு பெரிய விசிபிளான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அவன் பார்த்தா, அதை பார்த்து அவன் தெரிந்து கொள்ளலாம். செருபாபேலை கர்த்தர் பார்க்கிறார். அவனிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், who can despise the humble beginning என்று சொல்லுகிறார். அதாவது உன்னிடத்துல ஒரு பிகினிங் இருந்தது, அந்த பிகினிங் ரொம்ப தாழ்மையாக இருந்தது. நம்முடைய விசுவாச வாழ்க்கையினுடைய ஆரம்பம் கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றும் பெருசாக இருக்காது. எஸ், லிட்டில் ஃபெய்த், ஒரு சின்ன விசுவாசம் நம்முடைய உள்ளத்தில் இருக்குல்ல, அது வளர்ந்து பெருகி பெரிய மரமாக மாறும். சரி, அந்த விசுவாசத்தில் நாம் வளருவதற்கு கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறது என்ன என்று கேட்டால், இன்டெகிரிட்டி, உத்தமம் என்கிறதான விஷயத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உத்தமம் என்றால் என்ன என்கிற கேள்விக்கு தெளிவான பதிலை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால், உத்தமம் என்பது டிரான்ஸ்பரண்ட் என்று சொன்னால் சீ த்ரூ, ஒளிவில்லாமல் மறைவில்லாமல் என்று சொல்லி, எந்த ஒரு தடுப்பும் இல்லை. இங்கிருந்து பார்த்தால் அங்கே தெரியணும்.
கண்ணாடி போல. ஒரு கண்ணாடியின் வழியாக நீங்கள் பார்த்தால் பின்னட் கிளாஸ் கிடையாது, பிளைன் கிளியர் கிளாஸ். அது வழியாக பார்த்தால் எப்படி அங்கே நடப்பது எல்லாம் நமக்கு தெரிகிறதோ அதுதான் உத்தமன் என்று சொல்லுவது. ஒரு உத்தமன் என்பவனுடைய வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம். யார் வேண்டுமானாலும் படிக்கலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் படிக்கலாம். இட் இஸ் an ஓப்பன் புக். செருபாபேலுடைய வாழ்க்கை ஓப்பன் புக்காக இருந்தது என்று சொல்லித்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இப்பொழுது இந்த விசுவாச பயணத்தில் கர்த்தருக்கென்று பெரிய காரியங்களை செய்ய வேண்டும், சாதிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற ஒவ்வொருவரும் சகரியாவின் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அற்புதமான பாடம், என்னுடைய பலம் அல்ல, என்னுடைய பராக்கிரமம் அல்ல, கர்த்தருடைய ஆவி இதை செய்யும். என்னிடத்தில் ஒரு கொஞ்சம் விசுவாசம் இருந்து அந்த விசுவாசத்தை வைத்து நான் ஆரம்பித்தால் அந்த ஆரம்பத்தை யாராலும் அசட்டை பண்ண முடியாது. காரணம் என்னவென்று சொன்னால், என்னுடைய அந்த விசுவாசத்திலே என்ன இருக்கிறது? உண்மை இருக்கிறது, நேர்மை இருக்கிறது, நம்பகத்தன்மை இருக்கிறது. தூக்கு நூல் நான் கையில் வைத்திருக்கிறேன். நான் எதற்கு உடன்பட மாட்டேன் என்று சொன்னால், நேர்மையில்லாத விஷயத்திற்கும் அநியாயமான விஷயத்திற்கும் நான் உடன்பட மாட்டேன் என்று சொல்லி கர்த்தர் தெரிந்து கொள்வார் என்று சொன்னால், அதை கர்த்தர் என்னிடத்தில் பார்ப்பார் என்று சொன்னால், எந்த செருபாபேலுடைய கைகள் ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டதோ அந்த செருபாபேலுடைய கைகளே அதை கட்டி தீர்க்கும். அவன் அதை பிரதிஷ்டையும் செய்தான். கர்த்தருடைய வார்த்தை. இந்த செருபாபேல் முடிவில் எங்கே வந்து விடுகிறார் என்று சொல்லி பார்த்தால், மத்தேயு எழுதின சுவிசேஷத்தினுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வம்சாவளி பட்டியலிலே வந்து விடுகிறார். அவருடைய விசுவாசம் தலைமுறை தலைமுறை கடந்து கூட அது ஆசீர்வாதத்தை பெற்று தந்தது என்று சொல்லி நாம் உணர்ந்து கொள்வோம் என்று சொன்னார். நாம் ஆண்டவர் மேல் வைக்கிற விசுவாசம் உண்மையானதாகவும் நேர்மையானதாகவும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை பார்ப்பார் என்று சொன்னார். நாம் தலைமுறை கடந்து கூட நாம் ஆசீர்வாதமாய் இருக்க முடியும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வதிக்கிற தேவன், நாம் அவர் மேல் வைக்கிற விசுவாசத்தை நிமித்தமாக நம்முடைய தலைமுறைகளை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவர். அந்த தலைமுறையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுடைய கையிலும் என்னுடைய கையிலும் இருக்க வேண்டிய விஷயம், கர்த்தர் பார்க்க வேண்டிய விஷயம், தூக்கு நூல். அந்த தூக்கு நூல் இருக்கிறதா? அந்த தூக்கு நூலோடு நாம் பிரயாணம் பண்ணுகிறோமோ? ஏதோ ஒரு நாள் வைத்திருக்கிறோம், 2வது நாள் இல்லை என்று சொல்லும் பொழுது அடுத்த அந்த நாளினுடைய வாழ்க்கை கெட்டுவிடும். ஒவ்வொரு நாளும் விசுவாச வாழ்க்கையில பிரயாணம் பண்ணுங்கள், தூக்கு நூலோடவே பிரயாணம் பண்ணுங்கள். அப்பொழுது தலைமுறைகளை கடந்து உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க ஆண்டவர் போதுமானவர். ஜெபிப்போம். உண்மையுள்ள தேவனே, நேர்மையுள்ள தேவனே, சத்தியமுள்ள தேவனே, நாங்கள் மேல் வைக்கும் விசுவாசத்து நிமித்தமாய் எங்களை பார்க்கிறீர். எங்களை நீர் பார்க்கும் பொழுது எங்களில் இருக்கிறதான எங்களுடைய கரங்களில் இருக்கிற தூக்கு நூலை பார்க்க விரும்புகிறீர். உண்மையும் நேர்மையும் விரும்புகிற தேவன், நாங்கள் இன்று அறிக்கை செய்கிறோம். எங்களுடைய பலமும் அல்ல, எங்களுடைய பராக்கிரமும் அல்ல, உம்முடைய சத்திய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லுகிறார். இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளுக்காக, வசனங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த ஜீவ வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மேலும் கர்த்தருடைய கிருபை இருக்கட்டும், இரக்கம் இருக்கட்டும், அனுக்கிரகம் இருக்கட்டும். துதி கனமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மளோடும் கூட கர்த்தருடைய வருகை பெறையும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஷலோம். God bless you.